அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில சூரியனும் புதனும், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் ஒரு உடல் வாகுல கொஞ்சம் எளிமையாக இருந்தாலும் ஆனா மனோபலம் அதிகமாக உடையவர்கள். உங்களுடைய ராசியில அந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால ஒரு மனோபலம் அப்படின்றது நல்ல ஒரு திடமா இருக்கும். ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. எதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு அதிகப்படியான ஒரு போராட்டத்தை உடையவர்கள் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியே சனி வக்ரமாக இருக்கிறதுனால சில முயற்சிகள்ல நல்ல ஒரு சக்சஸான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் வெற்றி கிடைக்காட்டிலும் சில இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு 50 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 5 இன்டர்வியூவாவது கண்டிப்பாக உங்களுக்கு கால் ஃபார்ம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். இதுல இருந்து ஒரு 3 இடத்துல நீங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். அதனால வேலை இல்லாதவர்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வேலைன்றது இந்த மாதத்துல உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. நிறைய மகர ராசி என்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி உறவுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு ஃப்ரீயா மனம் விட்டும் பேசுறதுக்கே இவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்காது. ஏன்னா ஏதாவது நம்ம குறையா சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்கும். அதே சமயத்துல அவங்க கிட்ட ஒரு மனம் விட்டு பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறதுனால அந்த கணவன் மனைவி பந்தம்ன்றது ஒரு மனம் விட்டு பேசாத ஒரு பந்தமாகவே தான் இருக்கும். இதனால் வரைக்கும் திருமணமாகி ஒரு 15 வருடங்கள் ஆனா கூட அந்த ஒரு பந்தம்ன்றது ஒரு ஒரு இடைவெளி விட்ட ஒரு பந்தமாக தான் இருக்கும். இப்போ திருமணமானவர்கள் கூட அதே மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கணவன் மனைவி பந்தம்ன்றது மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சூரியன் கேது அப்படின்ற இருக்கக்கூடிய கிரகங்கள்னால மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நஷ்டங்கள் எதுல வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார்கிட்டயாவது ஒரு உதவி தொகையை கொடுத்துருக்கீங்க, யார்கிட்டயாவது கடனா கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஏமாற்றம்ன்றது அதிகமாக இருக்கும். இல்ல உங்களுடைய உயர் அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. சில இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளே உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. உங்களை அப்படியே அரவணைச்சு கொண்டு போயிருந்திருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உனக்குண்டான ப்ரமோஷன் உனக்கு தான், உனக்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உனக்கு தான் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுத்து அரவணைத்து போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நேரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல அவங்க மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள்ன்றது கண்டிப்பா இருக்கும். அதாவது
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு யார நீங்க அதிகமா நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு தருணம். அதை அந்த கேது பகவான் வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். கேது பகவான் யாரு உங்களுக்கு நம்பிக்கை துரோகி அப்படின்றத 8ஆம் இடத்துல இருந்து நிர்ணயிச்சு காட்ட போறார். ஒரு தராசாக நின்னு, ஒரு நீதிபதியாக நின்னு உங்களுக்கு அந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த உங்க கூட பழகக்கூடிய நபர்களின் ஒரு குணத்தை முழுவதுமாக திரையிட்டு காட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால்களான ஒரு நேரங்கள்லாம் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவால்களான ஒரு பொழுதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு ஒர்க் லோடுன்றது கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சனி வேற வக்ரமானதுனால 24/7 மாதிரியாக ஒரு ஓய்வு இல்லாமல் நீங்க நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த ஓய்வுன்றது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்காது. ஏற்கனவே அப்படிதான் மேடம் இருக்கிறோம். ஒரு பொழுது தூங்க முடியல, ஒரு பொழுது சாப்பிட முடியல, ஒரு பொழுது நம்ம குழந்தைகள் கிட்ட பேச முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனான ஜாப், ப்ரெஷரான ஜாபா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் மேலும் அந்த ஒர்க் லோடுன்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா மேடம், உடல் தொந்தரவுகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா சனியும் ராகுவும் சேர்ந்து பயணிக்கும் போது உங்களுக்கு ஒர்க் லோடு கொடுத்து உங்களுடைய வருமானத்தை தான் இன்க்ரீஸ் பண்ண போறாரே ஒழிய உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் எதுவும் பாதிப்பை கொடுக்காது. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் கேது அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயரதிகாரிகள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் மிக பெரிய அளவுல உங்களை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சப்போர்ட்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க ரீச் பண்றதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். நான் உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட்டோ ஒரு வேலையோ உங்களால செய்ய முடியாத ஒரு வேலையாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் கடன் மூலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள்னால பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள், கடனை அடைக்க முடியாமல் கொஞ்சம் சலிச்சு போகக்கூடிய ஒரு தருணம். என்னடா இது நம்மளால கடனை அடைக்க முடியலையே, நம்மளும் மாசம் மாசம் ஒரு இது கொடுத்தா கூட நம்மளால கடனை அடைக்க முடியலையே அப்படின்ற ஒரு சலிச்சு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம். திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய கலத்திரம் மூலமாக நிறைய நன்மைகளை பெறதுக்கு உண்டான ஒரு நேரம். கணவன் மனைவி மூலமாக ஒரு ஒத்துழைப்பு, கணவன் மனைவிக்காக சில விஷயங்களை செய்யறது, மனைவி கணவனுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடியது. இந்த மாதிரியாக அந்த கணவன் மனைவி பந்தம்ன்றது நான் இந்த பதிவுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அந்த தேஜஸ்லயே இந்த 3 நட்சத்திரத்திலேயே உடல் வாகுன்றது இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கும். மன நம்பிக்கை, ஒரு திடகாத்திரமான ஒரு மனம் அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கும். இவர்களே கடந்த ஒரு 3 மாதமாக ஒரு சோர்வான சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு எதிர்காலம், நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் மேல சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.